தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க மன்றத்திற்கு வேட்டி அணிந்து சென்றதால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் மூத்த வழக்கறிஞர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் தமிழர் நாகரிகம், பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை அவமதித்து கொச்சைப்படுத்தும் செயல் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டு ஏற்கனவே நடைபெற்ற இதுபோன்ற மற்றொரு சம்பவம் குறித்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் அஇஅதிமுக உறுப்பினர் பேசியபோது அப்போதைய மைனாரிட்டி திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் உரிய சட்ட முன்வடிவு நடப்பு கூட்டத்தொடரிலேயே கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்றும், இனி வருங்காலங்களில் மன்றங்கள் தமிழர் கலாச்சாரத்திற்கு எதிரான செயல்களில் ஈடுபடுமேயானால் அவற்றுக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எச்சரித்துள்ளார். சட்டமன்றத்தில் இன்று பேரவை விதி 110 கீழ் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். சென்னை மாநகருக்கு வேல்ஸ் இளவரசர் வருகை தந்தபோது அவரை வரவேற்க சென்னை மாநகராட்சியின் தலைவராக இருந்த சர் பி. தியாகராயருக்கு உடை கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட போதிலும் வெள்ளை வேட்டி, தலைப்பாகை ஆடைகளோடுதான் வருவேன் என உறுதிபட அவர் தெரிவித்ததை அடுத்து ஆங்கிலேய அரசே பணிந்தது என்பதையும் முதலமைச்சர் அப்போது சுட்டிக்காட்டினார். வெளிநாடுகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலெல்லாம் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி அணிந்து கலந்து கொள்வதற்கோ அல்லது உரையாற்றுவதற்கோ எவ்வித தடையும் இல்லாத சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வேட்டி அணிந்து பங்கேற்க தனியார் மன்றம் தடை விதித்திருப்பது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் ஜனநாயக மரபுகளுக்கும் தனிநபர் உரிமைக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் எதிரான செயல். பதினொன்று 7/2014 அன்று மாலை சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க மன்றத்தில், அதாவது தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் கிளப்பின் கூட்ட அரங்கில் ஒரு பொது நிகழ்ச்சி, அதாவது சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் பொறுப்பு தலைமை நீதிபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் தலைமை நீதியரசர்கள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு டி. ஹரிபரந்தாமன் அவர்களும் மற்றும் அவரோடு சில மூத்த வழக்கறிஞர்களும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க மன்றத்திற்குள் செல்ல முயன்றபோது வேட்டி அணிந்திருந்தனர் என்ற ஒரே காரணத்தை காட்டி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த செயல் தமிழர்களின் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அவமதிக்கும் செயலாகும், கொச்சைப்படுத்தும் செயலாகும். இதற்கு எனது கடும் கண்டனத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில்தான் இதுபோன்ற நடைமுறைகள் பின்பற்றப்பட்டன. ஆங்கிலேயர் ஆட்சி அகற்றப்பட்டு 67 ஆண்டுகள் ஆகியும் இதுபோன்ற செயல்கள் நடைபெறுவது மிகவும் வேதனைக்குரியது. இந்த பிரச்சனை 14/7/2014 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அனைத்து கட்சியினரும் தங்களது மேலான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த செயலுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மன்ற விதிகளில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும், இதற்காக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும், எதிர்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார்கள். இந்த அவைக்கு வெளியேயும் சிலர் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். திமுக சார்பில் இந்த அவையில் பேசிய மாண்புமிகு உறுப்பினர் திரு மு க ஸ்டாலின், இது குறித்து அரசு உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கைகளை எடுத்து தமிழ் பாரம்பரியத்திற்குரிய அந்த பெருமையை நிலைநாட்டிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்த தருணத்தில் 2010ஆம் ஆண்டு இந்த அவையில் நடைபெற்ற ஒரு விவாதத்தை இங்கே எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கிறேன். 2010
2011ஆம் ஆண்டிற்கான சுற்றுலா, கலை மற்றும் பண்பாடு மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர், நம்முடைய சென்னை தலைநகரிலே உள்ள கிரிக்கெட் கிளப், போட் கிளப் போன்ற இடங்களுக்கு நாம் வேட்டி கட்டி சென்றால் அனுமதிப்பது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தடை விதித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நாம் வேட்டி கட்டாமல் செல்ல முடியுமா? பீகாரில் இப்படித்தான் ஒரு ஓட்டலில் பீகார் உடை அணிந்து சென்றவர்களை தடுத்த காரணத்தினால் அந்த ஓட்டலையே மூடிவிட்டார்கள். எனவே இதற்கு மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பேசியிருக்கிறார். அதற்கு அப்போதைய துணை முதல்வர், அதாவது மாண்புமிகு உறுப்பினர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேட்டி கட்டுவதில் இருக்கின்ற பிரச்சனை பற்றி இங்கே பேசியிருக்கிறார். முதலில் அவர் தொடர்ந்து சட்டமன்றத்திற்கு வேட்டி கட்டி கொண்டு வர வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்கிறேன் என்று பதில் அளித்துள்ளார். இதை நான் இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த பிரச்சனை சுட்டிக்காட்டப்பட்டும் முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான். இன்னொரு சம்பவத்தையும் நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் முன்னாள் கௌரவ ஆலோசகர் 2007ஆம் ஆண்டு சென்னை கிரிக்கெட் கிளப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றுவதற்காக சென்றபோது வேட்டி அணிந்திருந்தார் என்ற காரணத்தை காட்டி அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இது குறித்து அப்போதைய முதலமைச்சர் திரு கருணாநிதிக்கு கடிதம் எழுதியதோடு தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தையும் அவர் நடத்தியிருக்கிறார். இந்த செய்தி பத்திரிகைகளிலெல்லாம் வெளிவந்தது. ஆனால் இதன் மீதும் முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த தருணத்தில் சர் பி. தியாகராயர் வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை உங்களிடையே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சென்னை மாநகராட்சியின் தலைவராக சர் பி. தியாகராயர் இருந்த சமயத்தில் வேல்ஸ் இளவரசர் சென்னைக்கு வந்தார். அப்போது சென்னை மாகாண கவர்னராக இருந்தவர் லார்ட் வெலிங்டன். லார்ட் வெலிங்டன் அவர்கள் சர் தியாகராயரை பார்த்து, சென்னை மாநகரின் முதல் பிரஜை என்கிற முறையில் நீங்கள்தான் இளவரசரை வரவேற்க வேண்டும் என்றார். அதற்கு சர் தியாகராயரும் சம்மதம் தெரிவித்தார். அதன் பின்னர் சென்னை மாகாண கவர்னர் லார்ட் வெலிங்டன் சர் தியாகராயரை சந்தித்த போது, இளவரசரை சந்திக்கின்ற போது நீங்கள் இன்னென்ன மாதிரி உடைதான் உடுத்தி கொண்டு வர வேண்டும் என்று நிபந்தனை போட்டார். அப்போது சர் தியாகராயர் என்ன செய்தார் தெரியுமா? அரசாங்கத்துக்கு ஒரு பதில் எழுதினார். அந்த பதிலில் என்னுடைய வெள்ளை வேட்டி, வெள்ளை கோட்டு, வெள்ளை தலைப்பாகை ஆடைகளோடு இளவரசர் என்னை பார்க்க விரும்பினால் நான் அவரை மனதார வரவேற்கிறேன். இந்த ஆடையுடன் நான் அவரை பார்க்க முடியாதென்று நீங்கள் முடிவெடுத்தால் இளவரசரை வரவேற்கிற பாக்கியம் எனக்கு இல்லை என்று நினைத்து அமைதி பெறுவேன். இளவரசரை வரவேற்பதற்காக நான் என்னுடைய வழக்கமான ஆடைகளை மாற்றிக்கொள்வதற்கில்லை என்று உறுதிபட தெரிவித்தார் சர் தியாகராயர். பின்னர் என்ன நடந்தது தெரியுமா? ஆங்கிலேய அரசே பணிந்து வந்தது. சர் தியாகராயர் தன்னுடைய வழக்கமான உடையிலேயே வேல்ஸ் இளவரசரை வரவேற்க அனுமதி வழங்கியது. தன்னுடைய உறுதியான நடவடிக்கையால் ஆங்கிலேய அரசையே பணிய வைத்த பெருமைக்குரியவர் சர் தியாகராயர். ஆங்கிலேய அரசையே பணிய வைத்த நமக்கு மன்றங்கள் எம்மாத்திரம்?
இந்த பிரச்சனை குறித்த மாண்புமிகு உறுப்பினர்களின் கருத்துகளுக்கு பதில் அளித்து பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று ஆவண செய்யப்படும் என்று கூறினார். இந்த பிரச்சனை குறித்து நான் அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் சட்ட நிபுணர்களுடன் கலந்தாலோசித்தேன். தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க மன்றம் என்பது தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு பதிவு செய்யப்படும் போது அதற்கான துணை விதிகளை வகுத்து தமிழ்நாடு சங்கங்களின் பதிவாளருக்கு தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க மன்றம் சமர்ப்பித்துள்ளது. அந்த துணை விதியில் உடை அணியும் முறைகள் குறித்து கீழ்காணுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. 10. Dress regulation. Persons will not be admitted into the club premises if they are not decently dressed. Persons attired in colored bermudas, color or multicolored lungis, cut bunians or vests, and or wearing Hawaii chappals will not be permitted into the TNCA club. அதாவது கண்ணியமான ஆடையை அணியாதவர்கள் கிளப்பிற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். வண்ண அரைக்கால் சட்டைகள், வண்ண மற்றும் பல வண்ண லுங்கிகள், கையில்லாத பனியன்கள், அரையங்கிகள் மற்றும் ஹவாய் காலணிகள் ஆகியவற்றை அணிந்து கொண்டு வருபவர்கள் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க கிளப்பிற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அந்த துணை விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் வேட்டியை பற்றி குறிப்பிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே வேட்டி அணிந்தவர்களை சங்க கட்டட வளாகத்திற்குள் அனுமதிக்காத தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க மன்றத்தின் செயல்பாடு தமிழர் நாகரிகத்தையும் தமிழர் பண்பாட்டினையும் இழிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க மன்ற விதிகளுக்கும் முரணானதாகும். இது ஒரு சார்ட்டோரியல் டெஸ்போட்டிசம், அதாவது உடை தொடர்பான எதேச்சதிகாரம் ஆகும். இது குறித்து தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க மன்றத்திற்கு விளக்கம் கேட்டு ஒரு கடிதம் அனுப்புமாறு தமிழ்நாடு அரசின் சங்கங்கள் பதிவாளருக்கு நான் உத்தரவிட்டுள்ளேன். தமிழர் உடையான வேட்டி அணிந்து வருவதற்கு தடை விதிக்கும் இது போன்ற நடைமுறை சென்னையில் உள்ள சில கிளப்புகளில் உள்ளதாக தகவல்கள் வருகின்றன. இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் உரிய சட்ட முன்வடிவு நடப்பு கூட்டத்தொடரிலேயே கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படும் என்பதையும் அதன் அடிப்படையில் தமிழர் கலாச்சாரத்திற்கு எதிரான செயல்களில் இனி வரும் காலங்களில் மன்றங்கள் ஈடுபடுமேயானால் அந்த மன்றங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படும் என்பதையும் இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன்.